வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லா வெங்கட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 45வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எதுக்காகடா அமைதியா நின்றுகிட்டு இருக்க? நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதிலே சொல்லவே இல்லையான்னு தாத்தா கேட்கவும், சீனியர் நீங்க என்ன ரொம்ப குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுல இருக்கிற டெக்னிக் எல்லாத்தையும் நான் ஈஸியாவே புரிஞ்சுக்குவேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கவும், தாத்தா திடீர்னு ஒரு பிரஷ் எடுத்து என்னவோ எழுதிக்கிட்டு இருக்க. இவர் கண்டிப்பா என்ன நம்ப மாட்டாரு. இவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னுடைய ரீஇன்கார்னேஷன் பில்லை யூஸ் பண்ணி நான் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் புக்கில் இருக்கிற டெக்னிக் எல்லாத்தையும் ஈஸியாவே கத்துக்குவேன். இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. என்னுடைய திறமை எல்லாத்தையும் இவர் பார்த்தாருன்னா என்ன ஒரு சுப்ரீம் மார்ஷல் ஆர்ட்ஸ் நினைச்சுக்குவாருன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கவும், டே ரிஜிஸ்டர் வேலை எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டேன், சீக்கிரமா இந்த புக்கை தூக்கிக்கிட்டு இங்கிருந்து ஓடுறான்னு தாத்தா சொல்லவும், என்னடா இங்க நடக்குது சீனியர், என் கூட காடு விளையாடுங்கன்னு ஹீரோ சொல்லவும், போடா உன் கூட யாரா காடு விளையாட போறாங்க, என்னுடைய தூக்கத்தை கெடுக்காத, சீக்கிரமா இங்க இருந்து போடான்னு தாத்தா சொல்லவும், நீங்க என் கூட விளையாடுங்க, விளையாடாட்டி போங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, ஏன்னா நான் தான் யக்ஷூசா, நீங்க பண்றத பத்தி நான் எதுவும் கவலைப்பட மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பவும், என்ன உன்னுடைய பேர் யக்ஷூசா வாடான்னு தாத்தா கேட்க, ஆமா நீங்க சரியா சொன்னீங்க சீனியர், அப்படின்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு உங்களுடைய மனசுல ஒரு எண்ணம் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து தாத்தாக்கு மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்க. நீ சொல்றதெல்லாம் ஓகே, ஆனா உன் கூட விளையாடுற அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது மட்டும் இல்லாம உன்கிட்ட ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கிற புக்கு கொடுக்கறதும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல. ஆனா நீ ஒரு கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும்னு தாத்தா சொல்ல, சீனியர் அது என்னன்றது சொல்லுங்கன்னு ஹீரோ சொல்லவும், நீ அந்த தாவரிங்க தாவ யக்ஷவானி கிட்ட கொடுக்கவே கூடாதுன்னு தாத்தா சொல்லவும், நான்லாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்னுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கில் எல்லாம் ஷேப்பிங்ல தான் ரொம்ப அதிகமா இருக்கும், அதனால நீ அந்த டைமில் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லைன்னு தாத்தா சொல்லவும், ஹீரோ அதை கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு, சொல்லிட்டீங்கல்ல இதுக்கப்புறம் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, அவர் கேட்டா கூட நான் இந்த விஷயத்த பத்தி சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஏன்டான்னு தாத்தா கேட்க, ஏன்னா நான் தான் ஆல்ரெடின்னு ஹீரோ சொல்ல வந்துட்டு, இல்ல நான் கொஞ்சம் விட்டு இருந்தா எல்லாத்தையும் வளரிட்டு இருப்பேன், இவருக்கு மட்டும் அந்த ரிங்கை நான் தான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன்ற விஷயம் தெரிஞ்சா என்னுடைய தோலை உரிச்சிருவாருன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்க. டேய் இப்ப நீ என்னவோ சொல்லிக்கிட்டு இருந்தே, அது என்னன்றத சொல்றான்னு தாத்தா சொல்லவும், அது வந்து அந்த தாவோயிஸ்ட் ரிங்கை என்னுடைய ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டேன், அவளை வந்து ஜேஸ் அகாடமியில் இருக்கிறவனுங்க தூக்கிக்கிட்டு போயிட்டானுங்கன்னு ஹீரோ சொல்லவும், அந்த தாவோயிஸ்ட் ரிங்கு எங்க இருந்தாலும் சரி டேமோனிக்கு இம்மார்டல் இருக்கிறவங்க கை கிடைக்காம பார்த்துக்கணும். சரி இந்த புக்கில் இருக்கிறத தான் சாவோட்டி அண்ட் சீல்னு சொல்லுவாங்க, இதுல இருக்கிற டெக்னிக் மூலியமா உன்னுடைய சக்தியை 2 மடங்கா ஆக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த புக்குக்குள்ளார இருந்து என்னவோ வெளியில வரவும், இதுல இருக்கிற டெக்னிக் எல்லாம் ரொம்ப அற்புதமானது, அதே மாதிரி இதை கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம், எனக்கு தெரிஞ்சு இதை நீ கத்துக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 1.5 வருஷமாச்சு ஆகுண்டான தாத்தா சொல்லிட்டு இருக்க. ரொம்ப நன்றி சீனியர்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த புக்கு தூக்கிக்கிட்டு சைட்ல இருக்கிறதுல வந்து உக்காந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே சில நாட்கள் ஆயிடுது, நம்ம ஹீரோவும் அந்த இடத்த விட்டு நகராம அந்த புக்கை வச்சு படிச்சுக்கிட்டே இருந்துட்டு ஒரு வழியா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்ன்றத கத்துக்கிட்டு அதை டக்குன்னு வெளியில அனுப்பவும், அது போயிட்டு ஒரு மலை மேல பட்டு அந்த மலைக்கு மேல இருந்த பறவை ஸ்டாச்சு வந்து கீழே விழவும், தாத்தா அதை பார்த்துட்டு எப்படா இவன் இந்த டெக்னிக்கை 3 மாசத்துல பண்ண கத்துக்கிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், சீனியர் இந்த ஓட்டிக்காக நான் ஒண்ணு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கவும், வெளியில கிளம்புடான்னு சொல்லிட்டு புக்கை தூக்கி அடிக்கவும் ஹீரோ பறந்து வந்து கீழே விழுந்துடுறான். நல்ல வேலை காசு கொடுக்க சொல்லல, இது ரொம்ப பரவாயில்ல, நான் இங்கிருந்து கிளம்புறேன், சீக்கிரமா இங்கிருந்து ஓடி போயிடணும், எனக்கு இந்த புக்கு கிடைச்சிக்கிச்சு, இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, நான் இங்கிருந்து கிளம்புறேன். ஒரு தாவோயிஸ்ட் ஜீனியஸா இருக்கிறவங்களே சீக்கிரமா இறந்து போயிடுறாங்க, இந்த சாதாரண பையன் என்ன பண்ண போறானோ தெரியலன்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்கவும், நீ தப்பா சொல்லிக்கிட்டு இருக்க, தாவோ செக்டர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருமே சாதாரண ஆளுங்களா இருந்துட்டா தாவோ செக்டோடைய மானத்தை யாரா காப்பாத்துவாங்கன்னு தாவோ செக்டோடைய லீடர் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ சொல்ற விஷயத்த எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருந்தா திருப்பி நம்மளுடைய செக்டுக்கு பேரழிவு தாண்டா வந்து சேரும்னு தாத்தா சொல்லவும், இதுக்கு முன்னாடி பண்ண தப்ப நான் திருப்பி பண்ண மாட்டேன்டா, ஏன்னா பல வருஷங்கள் கழிச்சு ஜேஸ் அகாடமிக்கு நான் இந்த பையனை தான் கூட்டிக்கிட்டு போய் தாவோ செக்டோடைய சோட திருப்பி கொண்டுகிட்டு வர போறான்டா, அதுக்கப்புறம் அவனை எல்லாரும் பெரிய தலைவரா கொண்டாடுவாங்க, அதனால நான் இப்ப சொல்ற ஆர்டர் எல்லாத்தையும் நீ மதிச்சு தாண்டா ஆகணும், நான் போயிட்டு தாவோ செக்டோடைய பேரை திருப்பி காப்பாத்துவேன், என்னுடைய வேலையை நான் கண்டிப்பா செஞ்சே ஆவண்டான்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்த செவத்தை உடைச்சுக்கிட்டு வேகமா
வேகமா வெளியில வந்துட்டு அவருடைய பவரை யூஸ் பண்ணி அந்த உடைஞ்சு போன பறவைய திருப்பி நார்மலா நிக்க வச்சுட்டு தாவோயிஸ்ட் பயபடியே மலரும்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் கிளம்பி போயிடுறாரு. ஈஸியா எல்லாத்தையும் மண்ணு சொல்லிட்டு போயிடுறான். சீனை கட் பண்ணா வேற லெவல்ல விடாதரா, அவனை அடிடா சொரு போட்டு சாவடிடான்னு சொல்லிட்டு சைட்ல இருக்கிறவங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்க பத்தாசி அவனுடைய பவரை வர வச்சு அவனை அடிச்சுட்டு இப்ப வாடா பாக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு போன 3 பேருமே ஒன்னா அந்த இடத்துல வந்து நின்னுகிட்டு இருக்கமோ அவனால ஒண்ணும் முடியாம நான் ஒரே ஒருத்தன் தான் மிஞ்சிருக்கேன், ஆனா நான் உங்க 3 பேரையும் அழிக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்க 3 பேரையும் அடிக்க வர சைட்ல இருந்து வேகமா ஒருத்தன் அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு வந்து அவனுடைய வயிற்றுல அடிச்சு அவனை பறக்க விடவும் டக்குன்னு வந்து அவனை அடிச்சிட்டு திருப்பி மேல போயிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை வேக வேகமா அடிச்சுக்கிட்டே இருக்கவும் ஃபைனல் டச்சா கீழே வர வச்சு அவனுடைய வயிற்றுல ஒரே குத்த அவன் பறந்து போயிட்டு அப்படியே கீழே விழுந்துறான். நம்ம தாவோ செக்டோடைய லீடரும் அதை பார்த்துட்டு கடுப்பாவ லேடி மாஸ்டரும் ஐயோன்னு சொல்லிட்டு இருக்க மெடிசன் பிக்கோடைய தலைவர் அதை பார்த்துட்டு என்ன அவ்வளவுதான் வேற யாரும் உங்க கிட்ட இல்லையான்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் நீ சொல்றது சரிதான்டா, இந்த ஒலிம்பிக்ல இருக்கிறவனுங்க வருஷத்துக்கு வருஷம் ரொம்ப மோசமாகிட்டு இருக்கானுங்கடா. என்னடா போட்டி ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளார உன்னுடைய ஒலிம்பிக்ல இருக்கிறவனை எல்லாரும் தோத்து போயிட்டானுங்க, அவ்வளவுதான் நான் உங்ககிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்டுகளுடைய திறமை அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்கவும் இல்லடா போட்டி இன்னும் முடியலடான்னு தாவோ செக்டோடைய லீடர் சொல்ல என்னடா நீ சொல்ற போட்டி தான் முடிஞ்சிருச்சா, உங்ககிட்ட வேற யாருன்னா ஆளுங்க இருக்காங்களாடான்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்க நான் தாண்டா இந்த செக்டோடைய லீடரு, நான் சொல்றத நீங்க எல்லாரும் கேட்டுதான் ஆகணும், என்கிட்ட இன்னொருத்தர் இருக்கு, அவனை தோக்கடிச்சுக்கிட்டீங்கன்னா நான் இதுக்கப்புறம் செக்ட் லீடராகவே இருக்க மாட்டேன்டான்னு அவர் சொல்லிட்டு இருக்கவும் என்ன உன்னுடைய பதவி நீ விட்டு கொடுக்குறியாடான்னு அவர் கேட்க அதுக்கு மெடிசன் பிக்கோடைய தலைவர் வந்துட்டு தலைவரே நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண சின்ன தப்பால தான் இப்ப லேடி வந்து ஒரு பிக்கோடைய தலைவியா இருக்காங்க, நீங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து எடுங்கன்னு அவரு சொல்லிட்டு இருக்கவும் ஆமா அவன் சொல்றதும் சரிதான்டான்னு அவரு சொல்ல டேய் நீ தான் அந்த சீனியர் சிஸ்டருக்கு பின்னாடியே பல வருஷமா சுத்திக்கிட்டு இருந்தே, என்ன அவங்க உனக்கு செட் ஆனாங்களா இல்லையா, எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்லிடுறான்னு உள்ளமா இருக்கிறவர் சொல்லிட்டு இருக்கவும் அந்த விஷயத்தை பத்தி நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமான்னு லேடி மாஸ்டர் வந்து சொல்லிட்டு இருக்க அவங்க 2 பேரும் அதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது ஒரு முக்கியமான போட்டி, அதனால இதுல கவனத்தை செலுத்துங்கடா. சரி இந்த தடவை என்னதான் பண்ணலான்னு இருக்கீங்க, யார சண்டை போறதுக்கு கூட்டிக்கிட்டு வரலான்னு இருக்கீங்கன்னு அவர் கேட்கவும் தம்பிடே ஹேண்ட்மேன் டிசேபிள் இருக்கிற இடத்துல எக்ஸூசான்னு ஒருத்தன் இருப்பான், அவனை போய் கூட்டிக்கிட்டு வாடான்னு செக்ட் லீடர் சொல்லவும் சரி தலைவரேன்ட்டு அவனும் அங்கிருந்து ஓடி போவ என்னமோ ஒரு ஹேண்ட்மேன் டிசேபிள போயிட்டு எங்க கூட சண்டை போடுறதுக்கு நீ கூட்டிக்கிட்டு வர போறியாடான்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்க ஹேண்ட்மேன் டிசேபிளா இருந்தா என்ன இப்ப உங்களுடைய சக்தி வாய்ந்த ஸ்டூடெண்ட்டுங்க எல்லாரும் எப்படி அவன் தோக்கடிக்க போறான்றத மட்டும் நீங்க வேடிக்கை பாருங்கன்னு தாவோ செக்டோடைய லீடர் சொல்லிக்கிட்டு இருக்க அதை கேட்டு அவங்க 2 பேரும் ஷாக் ஆவ அப்படின்னா நீ உண்மையிலே இப்போ ஒரு ஹேண்ட்மேன் டிசேபிள வச்சுதான் சண்டை போட போறியா, ஐயோ உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பா வருதுடா அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்கவும் நீங்க அதை பத்தி ஒன்னும் கவலைப்படாதீங்க, இப்ப கிளானுக்கும் தானே போட்டி நடந்துகிட்டு இருக்கு, அவன் வந்து போட்டி போட்டுட்டு விடுங்க, ஒருவேளை அவன் தோத்து போயிட்டானா இவர்கிட்ட ஒண்ணுமே இருக்காதுன்னு லேடி மாஸ்டர் சொல்லவும் ஓகே நீ சொல்றதும் சரிதான், ரிசல்ட்ல எந்த ஒரு மாற்றமும் வர போறது இல்லைன்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.